ஹாய், ஹலோ மைடி மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பா, ஹாப்பியா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான பாடல் வரிகள, மோட்டிவேஷன கேட்கலாமா? வாங்க கேட்போம். ஆ இந்த பாட்டுல ஸ்டார்ட் பண்ணும்போதே மழைத்துளின்னு ஆரம்பிக்கும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருளாவியலும் கலையில் சங்கமம். வானத்திலேருந்து வரும்பொழுது அந்த மழைத்துளி கீழே விழுந்து தன்னுடைய அடையாளத்தை மாத்திக்குது. அந்த மாதிரி தன்னுடைய இலக்குக்காக நம்ம பயணம் செய்யும்போது நான் என்ற அகங்காரத்தை விட்டு நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்கே ரீச் ஆகணுமோ அங்கே டபால்னு ரீச் ஆகிடுவோம் இல்லையா? அலால கண்டா அழலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்சா வணக்கமுங்க. நம்ம எல்லாம் இந்த உலகத்துல பெரிய ஆளுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பெரிய ஆளுங்களா? நம்மள எங்கேயோ இருந்து அந்த ஆண்டவன் ஆட்டி படைக்கிறான். வி ஆர் ஜஸ்ட் பப்பட்ஸ் மாதிரி தான். அவன் தான் கிங், குயின், ஆர்டிஸ்ட், டிரெக்ஷன் எல்லாமே அவர் தான் இல்லையா? இந்த வாழ்க்கை போகிற போக்கில் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கொடுத்துருக்க டாஸ்க்கை முடிக்கணும். அப்படி முடிக்கும்போது பல விஷயம் வரும். அதில் சொல்ல வழிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், நிறைய இருக்கும். இந்த பாடல்ல தண்ணியில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. கேட்டிருப்பீங்கல்ல, கண்ணீரும் ஒவ்வொரு சொட்டும் வைரமாகுமே. அந்த மாதிரி ஓடுற ஓட்டத்துல பக்கத்துல இருக்கவன் பேரு கூட இந்த காலத்துலலாம் கவனிக்கிறது இல்லைங்க. நம்ம மனசுல அழுகுறோமா, சோகமா இருக்கோமா, சந்தோஷமா இருக்குமான்னு யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கிடைக்கிற உறவுகள் அரிது. ஆனால் இந்த ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் அந்த மாதிரி நமக்காக கண்டுக்கிறவங்க ரொம்ப குறைவு. யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. அப்படிதான் ஓடிட்டுருக்கோம். எதை நோக்கி ஓடுறோன்றது தெரியல. அந்த கஷ்டங்களையும் எல்லாத்தையும் தாண்டி எதையாவது சாதிக்கணும்னு தானே ஓடுறோம் இல்லையா? என்னதான் சோகம் இருந்தாலும் அதை மீண்டும் துடைத்து வீழ்வேன் என்று நினைத்தாயோன்ற மாதிரி தான். மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதிரு, விழியே விழியே இமையை தீயும் போது கலங்காதிரு. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் அழுதாலும் பிடிச்சாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிமிஷம் அதெல்லாம் மறந்துட்டு எதுக்காக ஓடுறோம்? சாதிக்கிறதுக்காக. நம்மளோட இலக்கு இது, அதை நோக்கி ஓடியே ஆகணும். நம்ம இலக்கை அடையிற வரைக்கும் நம்ம கண்ணில் வர கண்ணீராகட்டும், சோகமாகட்டும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு நம்ம இலக்கை மட்டுமே மனசில் நினச்சிட்டு இரும்பு போல் ஓடிட்டே இருந்தோம்னா வேற என்னங்க வேணும்? நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணிப்போம். அதுதான் நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பேசியிருப்போம்ல, நாம் தோத்துட்டோன்னு நம்ம நம்புகிற வரைக்கும், நம்ம கிட்ட ஒத்துக்கிற வரைக்கும் நம்மளால் யாரும் நம்மளை தோக்கடிக்க முடியாது. ஒத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த பாடலை ரிலாக்ஸ்டாக கேட்டு பாருங்கள். இந்த சாங்கில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகான பாடல். நிதானமாக கவனித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கை தத்துவத்தை அழகாக சொல்லியிருக்கோம். சிந்தித்து செயல்படுவோம்.